இந்தியாவோட மிகப்பெரிய மாநிலமான உத்தரப்பிரதேசத்தில் நடைபெற்ற கும்பமேளாவில் மோனாலிசா போஸ்லே ருத்ராட்ச மாலை விற்கிறதுக்காக வந்திருந்தாங்க. அவருடைய வசீகரமான கண்கள் நிறைய பேரோட கவனத்தை ஈர்த்தது. பலர் ஆச்சரியத்துடன் அவங்கள பார்த்ததும் புகைப்படங்களை பகிர்ந்ததுமா இருந்தது. இதனாலே மோனாலிசாவோட புகைப்படங்கள் இணையத்தில் ரொம்ப வைரலாக பரவிட்டு இருந்துச்சு. அவரை பார்க்கறதுக்காக திரளான மக்கள் கும்பமேளாவுக்கு போக ஆரம்பித்தாங்க. இதன் விளைவாக மோனாலிசா பெரும் புகழ் பெற்றார். அதுக்கப்புறம் இவருக்கு படங்களில் நடிக்கிறதுக்கும் வாய்ப்பு கிடைச்சிச்சு. இப்போ அவங்க கோடிகளில் சம்பாதிக்கிறதா கிசு வெளியாயிட்டு இருக்கு. கும்பமேளாவுக்கு மாலை விற்கிறதுக்காக போன மோனாலிசா இப்படி திடீர்னு வைரல் ஆவாங்க, ட்ரெண்ட் ஆவாங்க, இவங்களுக்கு இவ்வளோ பெரிய வரவேற்பு கிடைக்கும் அப்படின்ட்டு அவங்களுடைய குடும்பத்தினர் கனவுல கூட நினச்சது கிடையாது. இவங்களை பார்க்கறதுக்காக நிறைய கூட்டம் கூடினதுனால அவங்களுடைய ருத்ராட்ச மாலை வியாபாரம் ரொம்பவே பாதிக்கப்பட்டது. இந்த சூழலில் தான் மோனாலிசா இந்திய அளவில் ட்ரெண்ட் ஆனதை பார்த்ததோ இயக்குனர் சனோஜ் மிஸ்ரா அவங்கள அப்ரோச் பண்ணியிருக்காங்க. இயக்குனர் சனோஜ் மிஸ்ரா இதுவரை 10 திரைப்படங்கள் இயக்கியிருக்காரு. அதில் 9 படங்கள் ஏற்கனவே வெளியாகியாச்சு. மற்றொரு படம் வெளியாக இருக்குது. இந்த சூழலில் தான் மோனாலிசா போஸ்லே இந்திய அளவில் பிரபலமாக ட்ரெண்ட் ஆனதை பார்த்து அவரை தனது படத்தில் கதாநாயகியாக நடிக்க வைப்பதற்காக சனோஜ் மிஸ்ரா அவங்க வீட்டில் நேரில் போய் பார்த்துருக்காங்க. இவர் சில மாதங்களுக்கு முன்னாடியே பாலியல் வழக்கில் கைது செய்யப்பட்டவர். எளிய குடும்ப பின்னணியில் இருந்த மோனாலிசாக்கு சினிமாவில் நடிக்கிற வாய்ப்பு அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய வாய்ப்பாக இருந்துச்சு. ஆரம்பத்தில் அவங்க குடும்பம் தயக்கம் காட்டினாலும் மோனாலிசா புத்திசாலித்தனமாக தன்னுடைய குடும்பம் வறுமையிலிருந்து தப்பிக்கிறதுக்கு இதுதான் ஒரே வழி அப்படின்ட்டு முடிவு பண்ணி படத்தில் கமிட்டும் ஆனாங்க. இது தொடர்பான அதிகாரப்பூர்வமான அறிவிப்புகள், புகைப்படங்கள், வீடியோக்கள் எல்லாமே வெளியாகி இணையதளத்தை வேகமாக பரவிச்சு. சனோஜ் மிஸ்ராவோட கைதுக்கு பின்னார மோனாலிசா கமிட் ஆன அந்த படம் ட்ராப் ஆயிடுச்சு. இந்த படம் கமிட் ஆனதுமே பல விளம்பர படங்கள், ஆல்பம் படங்கள், வெப் சீரிஸ் இப்படின்ட்டு நிறைய பேர் மோனாலிசாவை அப்ரோச் பண்ணி அவங்க நிறைய கமிட்மெண்ட் கையிலையும் வச்சுருக்காங்க. மேலும் சில படங்களையும் கமிட் ஆகியிருக்காங்க. மோனாலிசா அதிக படங்களில் கமிட் ஆனனால தற்போது கோடிகளில் சம்பாரிச்சிட்டு இருக்காங்க அப்படிங்கிற பேச்சும் வந்துடுச்சு. இதற்கு மோனாலிசா அவங்களே விளக்கம் கொடுத்துருக்காங்க. மகா கும்பமேளால இருந்து தாய் கங்காமா அருளினாலும் எனக்கு கொஞ்சம் பணம் கிடைக்குது. பலர் நினைப்பது போல் நான் கோடியிலெல்லாம் சம்பாதிக்கலை, குடும்ப நிம்மதியாக பார்த்துக்கிற அளவுக்கு தான் சம்பாரிச்சிட்டு இருக்கேன் அப்படின்ட்டு தெரிவிச்சிருக்காங்க. இதை பற்றி உங்கள் கருத்து என்ன அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நன்றி.